ஆமா பவன் கல்யாண் ஃபேன்ஸ் சண்டைக்கு வரானுங்க நம்பிக்கிறேன். ஒரு நாள் எல்லாம் அவன வீட்டு வாசல்ல நிக்கிறோம். ஜோக்கர் மாதிரி இருக்கான் அவன் பவன் கல்யாண் பானிபூரி கடை போடுறதா ஸ்கூலுக்கு வெளியே பானிபூரி கடை போடுறோம். இங்க வந்துட்டு ஸ்கூலுக்குள்ள பாடம் நடத்திக்கிறோம். காலேஜுக்கு வெளியே பானிபூரி பானிபூரி பாய் இல்ல அவனுக்கு சொல்ற பேர்ல அவன் காண்டேத்திட்டு இருக்கான். இல்ல உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். தெலுங்காரனுக்கு எப்படி தெரியுமா தோல் வெள்ளையா அந்த நல்ல டிஸ்ட்ராக்டரா இருப்பான். அவனை பொறுத்திருக்கேன் என்ன தெரியுமா தலைமுறையோட ரகசியத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவான். யோசிச்சு போறப்போ அவனுக்கு அந்த பிடிக்காது. இல்ல இப்ப இல்ல இங்க ரஜினி விஜயகாந்த் விஜய் விஜய் சாரு ஆனா அவனுக்கு எதாவது பெருசா இருப்பானுங்கதான் விஷாலு இது எல்லாமே தான் அவனுக்கு பிடிக்காது. ஆனா அவனுக்கு என்னன்னா இல்ல அவனுக்கு விஷால் படமா பாப்பானுங்க ஆரம்பிச்சம் பாப்பானுங்க. ஆனா அவனுங்க ஸ்டேட்ல ஒரு ஹீரோ இருந்தாலும் அது ஃபேரா இருப்பானுங்க. இன்னும் அந்த எச்சகாலத்தை ஆனா இப்ப மேட்ரு என்னன்னா யாரும் திருமண சொத்து பூந்தா அதான் பவன் கல்யாண் தெரியல வேல்பூரி தலை ப்ரோ அதுக்கு பேர் சுவாகா ப்ரோ. இல்ல அது நான் நிறைய டைம் இது ஆமி கிட்ட சொல்லிருக்கேன். அவனுங்கிட்ட போய் பிரபாஸ் பில்லாவா இல்ல அஜித் பில்லாவா கேட்ட பாரு. இப்ப எனக்கே அஜித் பிடிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ அஜித் பில்லா பிரபாஸ் பில்லான்னு பார்த்தா அஜித் பில்லா தான். ஆனா தெலுங்கு பில்லால ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா அங்க அனுஷ்கான் செம்மையா இருப்போம். செம்மையா இருப்போம் வேற மாதிரி உண்மையிலே வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நயன்தாரா பார்த்தா சுத்தமா எதுவுமே இல்லை. அது ஒண்ணுதான் பாஸ்ட். ஆனா இப்ப என்ன நம்ம சொல்லுவாங்க பிரபாஸ் சுவாகா இருப்பான் அஜித்தே பரவாயில்ல அதுல நல்லாதான் இருப்பான் கேட்டா பில்லா நல்லா இருக்கும் ப்ரோ. பில்லா 2 தான் கருமாந்தரம் 2 தான் கருமாந்தரம். அது படமா ப்ரோ அது குப்பை ப்ரோ அது. அதான் கருமாந்தரம். சன் பிக்சர் நல்ல டைம்ல தான் இறக்கி விட்டுக்கிறான். ஆனா ட்ரைலர் வரட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இவனுங்களுக்கு அடிக்கிறதுக்கு. பூமர் பத்தி என்ன தைரியத்தை வரான். ஆனா இல்ல அவனுக்கு தைரியம் நமக்கு எனக்கு சன் பிக்சர்ஸ் போட்டோன்னே விஷால் சீடி கடையில போய் கேட்பானே எடு இன்னும் என்னெல்லாம் எனக்கே எல்லாம் அந்த புகையில இருக்கிற ஒரு போட்டோ ஷூட் அது வேணும். அது போட்டோ ஷூட் பண்ணிட்டு அப்புறம் தான் போனாங்க. அதுவும் ஒண்ணு இருக்குதான் விட்டு விட்டு கேக்குது நீ பேச எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா மட்டும் அப்படி இருக்கா உனக்குமா எனக்குதான் இது மைக்ரோ இது மாதிரி எப்படின்னா பக்கத்து வால்ல டிவி ஒன்னால இங்க கேட்கும். அதனால நான் பேசல மட்டும்தான் ப்ரோ என்னென்னமோ நடக்குது. ஒரு நிமிஷம் இல்ல நெக் பேண்ட் ஒயர்ட் ஹெட்செட் போட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்த வீடியோ மறந்துட்டானுங்க. அவனும் போட்டோ போட தெரியுமா யாரும் சத்தியமத்துல தெரியவே இல்லை. இப்ப போட்டோம் இதுக்கு மேல தூக்கி வெளியதான் போடணும். பார்த்து ஸ்பேஸ்ல இருந்து தூக்கி வெளியே போட்டு போகுது. அப்புறம் தான் நான் போட்டோ எல்லாம் கொஞ்சம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இமேஜஸ் எல்லாம் பாத்துட்டு 2 போஸ்ட் என் மெயின் ஐடியில போட்ட உடனேதான் ரகசிய தகவல் வந்துச்சு. ஐடி எல்லாம் தூக்கிடுவானுங்க. தெரியாதா? இல்ல நான் யாரு தெரியுமா? நானே தூங்கி சொன்னதான் உடனே பார்த்தா அப்ப அந்த வெறி தருதா டக்குன்னு ஏதோ பண்ணிட்டேன். ஆனா ஒரே ட்வீட் தான் போட்டேன். அது எப்படின்னா இப்போ நமக்கு படம் வரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது ஒரு ஃபீல் வருமே அந்த மாதிரி ஃபீல் சடனா ஒரு நானும் அங்க வெளியே ஆபீஸ்ல தான் இருந்தேன். சடனா வந்தவனே ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல. அந்த இல்ல இப்ப எனக்கு என்னன்னா இல்ல இந்த அந்த அந்த ஆஸ்திரேலிய ஸ்வாக் திரும்புறது கை வாயில புல்லட் நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தனா வந்து படத்துல கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட் ஹேரா இருக்கும். கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருக்கும். இதுல கொஞ்சம் கர்லிங்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த லுக்கே படத்துக்கு கொண்டு வந்துடலாம். கர்லிங்கா இன்னும் அழகா இருந்துச்சு. ஆனா இல்ல உண்மையில ஆனஸ்டான ரியாக்ஷன் எனக்கு எப்படி தெரியுமா சொல்ல விடுதோ இந்த பைத்தியக்கார மாதிரி கத்தானு பாரு அந்த மாதிரிதான் இருந்தது. நீ கத்தன வடிவேலும் கம்பீராம ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருப்பாங்க. ஏன் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து
வடிவேல் திட்டினும் போது, ஏன்டா நான் காசு குத்துவான்னு கூல் ட்ரிங்க்ஸுக்காக சண்டை போயிட்டேன். கட்சியில் தம்பி ராமையா அவன் குனிய வச்சு குமுறு குத்துவான். அது மாதிரி குத்தணும்னு தோணுச்சு. டேய் எப்பேற்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு படமாட எடுக்கிற இல்ல இது போட்டா அது ஒரு பக்கம் ப்ரோ எலிவேஷன் கண்டென்ட்லாம் பயங்கரமா லாக் ஒரு பண்ணிருந்தாங்க. ஒரு செம்மையா நிமிஷம் இல்ல இருந்திருக்கும். என்னைக்குமே நான் பீஸ்டுக்கு கவலைப்படாத இன்னொரு ரீசன் என்னன்னா அந்த வருஷத்துல வந்துட்டு ஈட்டியே வந்துச்சு வலிமையே வந்துச்சு. இது எப்படின்னா அதான் நம்ம மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னு நீ ஃபீல் பண்றதுக்கு பதிலா நம்மளோட கேவலமான சிங்கிள் டிஜிட் மார்க் எல்லாம் இருக்காங்க. இல்ல அப்படி இல்ல ப்ரோ, நம்ம ஜஸ்ட் பாஸ் எடுத்துப்போம். நம்ம ஃப்ரெண்ட் இல்ல 2 பேரும் ஃபெயில் ஆயிருப்பாங்க. எப்படி தெரியுமா? இல்ல 35 எடுத்தா பாஸ், 34 நீ எடுத்து வச்சிருக்க. நீ ஏன் ஒரு மார்க் போச்சுன்னு நீ கவலைப்படுற? அதான் படம் கதை இது இல்ல அப்படின்னு. அங்கெல்லாம் பின்னாடி பார்த்தா அம்மா சாப்பிட்டு 6 நாள் வச்சுன்னு உட்காந்துக்கிறான். நண்பன் படத்துல ஏன்டா இல்ல அந்த வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி ஒருத்தன் தான் ப்ரோ கல்கத்தாக்கே காப்பு கட்டுறேன்னு. ஆமா அதுக்கு முன்னாடி அவன் தான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. நான் தீபாவளிக்கு வந்தான் அந்த வருஷத்துக்கு முன்னாடி. பரவாயில்ல, ஆனா இந்த ஒரு வீடியோ வச்சு நல்லா வாழ்வானே. ஒரு ஃப்ரேம் அதான் ஒன்னொன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டவுன்லோட் போட்டேன் தெரியாத. இன்னும் நம்ம எடிட்டருங்களுக்கு செம்ம வேலை. இங்க எல்லாம் தூக்கிடுவானுங்க. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பசங்க கலக்குவானுங்க. இன்ஸ்டாவில் அதுல கூட எடுக்கிறானுங்க போல இருக்கு. இல்ல இந்த லுக்க வச்சு இந்த பக்கம் கோபி பிரசனாவும் எதுவுமே பண்ணல. இதுல ஹைலைட் என்னன்னா இல்ல அந்த ஆளுக்கு 49 வயசு கிட்ட இது பண்ணும்போது யோசிச்சு பாரு, யாரா இப்படி இருப்பா? இல்ல அந்த வாயில புல்லட் வச்சுன்னு அந்த ஸ்டில் எல்லாம் எடுக்கிறானுங்க இல்ல, இவனுங்க செகண்ட் லுக்கும் விட்டானுங்க. எதுக்கு சிகந்தர் படம் வந்து தெரியாம டெவலப் பண்ணி பாத்துட்டு சரி முருகதாஸ் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டா 10 மகேஷ் பாபு சமமா இருப்பான் போல. என்ன ரியாக்ஷன் குடுக்கறானே தெரியலடா எனக்கு. முறைக்கிறானா யாரு ஒரு நான் நம்ம பாய் தான் ப்ரோ. எந்த பாய்? சல்மான் கான். சல்லு பாயா? ஓ அந்த படத்தை பாத்துட்டியா? எதுக்கு ப்ரோ பாத்த? வாயில கேசரி மூக்குல பாயசம். பாச இல்ல குழியில உளுந்ததே குதூகலமா சொல்ற பாத்தியா? சும்மா இருக்கும்ல. ஏஆர் முருகதாஸ் ரைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். பாத்துட்டு அவன் சரி எத்தனா ரியாக்ஷன் கொடுப்பான். ஏன்னா நம்மளால வச்சு துப்பாக்கி ஒரு நிமிஷம் இல்ல ஒரு மீம் பார்த்த பாஸ் என்ன தெரியுமா? ஆஃப்டர் வாட்சிங் சிக்கந்தர்னு போட்டு கீழே எஸ்கேன்னு போட்டு இவனை நம்பி காலை விடுறவே பெருசு வெளியே வரும். எனக்கு உண்மையிலே சொல்றேன் எனக்கு எப்படி திரும்ப வந்தது. எனக்கு தெரிஞ்சு வந்து சத்தியமா ஏஆர் முருகதாஸ் வேலையா வாங்கிருக்க மாட்டாரு. நாள் நடக்கிறாரா ஷார்ட் ஓகே கட் அப்படின்ட்டு போய் அப்படியே வச்சுறானுங்க. அப்படியே மிஞ்சி போனா கையை கால் தூக்க சொன்னோம் அதை பண்ணிருப்பான். இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்க கூட அழகா நடிப்பேன். இல்ல ஆட்லி மைண்ட் வசப்படுத்தமா இருக்கான் தலைவர. இப்ப தெரிஞ்ச எதுக்கு எஸ்ஆர்கே கிட்ட போனேன், அவனாவது பாதி சருக்கு இருக்கான், இங்க மீதி கூட இருக்காது. அவனாவது எதாவது பண்றான். சத்தியமாடா நம்ம தமிழ் சினிமா எவ்வளவு பெட்டர் தெரியுமா? அது நம்ம எல்லாம் வேற மாதிரி அப்படியே அவர் கால் கோர மாட்டாங்க. என்ன பண்றான் ஸ்லோ மோஷன் போடுறான். இல்ல பாஸ் நான் வந்துட்டு அந்த ஊர் அஜித் பவன் கல்யாண் மாதிரி உண்மையிலே சொல்றேன். அப்படிதான் வந்தாலும் அஜித் பவன் கல்யாண் மாதிரி தான் அங்க சொல்லு பாயும். எதுவுமே பண்ண மாட்டான். எனக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் மட்டும், யாராவது தொடர்ந்து ஹிந்தி படம் பாக்குறேன்னு சொல்லுங்க. அந்த ஆள் கையில ஒரு செயின் வச்சிருக்காருப்பா, ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வெள்ளி கலர். ஐபட்ல ஜான் வச்சுப்பான் அந்த மாதிரி தானே ப்ரோ? ஆமாமா அதுல ப்ளூ கலர் மார்பிள் இருக்குதா? நான் பாக்கல. எல்லா நான் காலேஜ் படிச்ச காலத்துல இருந்து இந்த ஆளு 1-2 படம் இல்ல ப்ளூ கலர் மார்பிள் நிறைய படத்துல பாத்துருக்கேன். ஆனா அது பழைய ட்ரெண்ட் ஆச்சு. எல்லா படத்துலயும் அது அதான் சொல்றேன் நானு. இப்ப திடீர்னு காட்டு வச்சு நடிக்கிறான்னு வச்சுக்க ஒரு படத்துல, அவர் கூட அதை போட்டு வருவானா? என்ன டிஃபரெண்ட் தான் உனக்கு சாரே? முதல்ல ஒரு ஃபைட் சீன்ல காப் பண்றது ஸ்வாகா இருக்கும். பிரேஸ்லெட் என்ன ஃபிகராடா நீ? நான் என்ன பண்ண போறேன் பிரேஸ்லெட்? அதான் சொல்லுவானே வடிவேலு தெரியாம வேஸ்த குடிச்சுனா டே தெரியாதனமா சிகந்தரை பாத்துட்டேன்டா என்ன காப்பா. இல்ல பால்டாயில குடிச்சிட்டா என்னடா பண்ற சிகந்தரை பாத்து தியேட்டர் போய் பாத்தீங்களா ப்ரோ சிகந்தரை? ஐயோ இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா ஒரு நிமிஷம் இல்ல சுந்தர் இருக்கிறான்ல மச்சான் ஹெச்டி வந்துச்சு. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல மச்சான் ஹெச்டி வந்துச்சு எங்க வாட்ஸ்அப்ல. என்ன படம்டான்னு கேட்ட, சிகந்தர் ஏத்து இதுதான் தரவான்னு கேட்ட, மூடி நீயே பாத்துக்க குதூகலமா இருக்கு. சரி
புஷ்பா 2ல ராஷ்மிகாவை பார்த்தோம். ராஷ்மிகாவாச்சு பார்க்கலான்னு 15வது நிமிஷத்துல ராஷ்மிகாவை கொன்னுட்டானுங்க. அட பாவிங்களா, வந்ததே அவனையும் கொன்னுட்டீங்களா? இந்த ஆளை எப்படிடா இதுக்கு மேல 2.5 மணி நேரம் படத்துல நான் எப்படிடா உட்காந்து பாப்பேன்? அவன படமும் வேற இங்க ஹிந்தி, சரி சப்டைட்டில் பாத்துனுக்குறோம். என்ன ஓடுது என்ன மேட்ச்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஆர்கன் டொனேட் பண்ணிட்டா. சரி நம்ம காஜெல்லாம் நல்லா இருந்துச்சா சரி bro? ஒரு நிமிஷம் இல்ல சிக்கந்தர் கதை என்ன? ஒன்னும் இல்ல, அவன் பெரிய ராஜா. சரியா? யார் ராஜா? இவன் தான் சல்லுபாய். சல்மான். சலுபையா? ஆமா, பிரசன்ட்ல இருக்கிற சீமராஜா கதை ஒரு கேக்குது. சொல்லு. நிக்கலாம். அவரு வந்து பெரிய கண்ட்ரோல்ல ஒரு ஏரியா இருக்குதுப்பா. பிளைட்ல போயிட்டு இருக்காங்க, ஒரு லேடி இருக்காங்க. லேடி கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ற மாதிரி நடக்கிறான். இவர் வந்து தடுத்து அடிச்சு போடுறான். அடிச்சு போட்ட பிறகு பார்த்தா அடிச்சவன் யாருன்னா பாம்பேல இருக்க மிகப்பெரிய அரசியல்வாதி சத்யராஜ். கேட்டுக்க, பாம்பே அரசியல்வாதி சத்யராஜ், தமிழ் கத்தனாலு. கிட்டத்தட்ட சந்தி மாதிரி சத்யராஜ். சரியா? அவன் பையன் தான் அவன் அடிச்சு போட்டவனே சத்யராஜ் என்ன பண்றான், அவனை அரெஸ்ட் பண்ணி என்கவுண்டர்ல போடுன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்றான். அந்த அந்த போலீஸ் யாருன்னா நல்லா இல்லடா அப்படின்னு மீம்ல வருவானே அவன் தான் போலீஸ். அவன் போயிட்டு இது மாதிரி சார்ஜ் எடுத்துட்டு உடனே ஃபைல வைப்பான். 49 கேஸ் பெண்டிங் இருக்கு, ஆனா ஒரு எஃப்ஐஆர் கூட ஆள் மேல ஏன்னோடனே யாரும் சாட்சி சொல்ல வரல அப்படின்னு வா அவனை போய் பிடிச்சி நம்ம உள்ள போனோன்னு சொல்லிட்டு அவன் என்கவுண்டர் பண்ணணுன்றா போய் பார்ப்பான். பெரிய மாளிகையாட்டம் இருக்கும். போன உடனே செய்யறானா அவனோடனே இல்ல சார் இந்த மாளிகையோட ஓனரே அவர் தானே. அவன் போட்டோலாம் காட்டும். உள்ள போனவொடனே அப்புறம் ராஷ்மிகா இன்ட்ரோடக்ஷன் காட்டுவான். இந்த மாதிரி உங்க புருஷனை விசாரிக்கணும் அப்படின்னு உடனே நீங்க வந்து விசாரிக்கணும்னா நீங்க சொல்லிருந்து அவரே அங்க வந்திருப்பாரு, நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வரணும் அப்படின்னு உடனே நீங்க போங்க சார், நான் நீங்க போறதுக்குள்ள அவர் அங்க இருப்பாரு அப்படின்னு உடனே அப்படியா இவங்க எல்லாம் நானே அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு உடனே இவன் கிளம்பின உடனே சார் உங்க கார்ல போவாதீங்க சேஃப் இல்ல அப்படின்னு. என்ன போலீஸ்கார் சேஃப் இல்ல அப்படின்னு பார்த்தா கிராபிக்ஸ்ல ஒரு 30,000 பேர் நிக்க வச்சிருப்பானுங்க வெளியே. வண்டி எல்லாம் கண்டம் பண்ணி வச்சுட்டு இருப்பானுங்க. அப்புறம் அந்த வண்டியில ஏறி போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அவர் சார் சல்மான் கான் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் சுத்தி கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாரும் வருவாங்க. அப்புறம் அந்த போலீஸ்காரன் கொடுத்துவாங்க, இவர் மேல ஒரு பெரிய ஆளு, எங்க ஊர் ராஜா அப்படின்னு. அப்புறம் பில்டப் கொடுப்பாங்க. அப்புறம் பாட்டு கேட்டுலாம் ஓடும். அப்புறம் சத்யராஜ் கட்டுவாங்க. சத்யராஜ் காட்டின உடனே அவர் என்ன பண்ண, சார் அந்த ஊர் ராஜா அவர் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு, அவனுக்கு கண்டிப்பா ஒரு நாள் போடுவோம்டா அப்படின்ட்டு இது பண்ணுவானுங்க. அப்புறம் என்னென்னவோ பண்ணுவான் சத்யராஜ். அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக எல்லா பிளானையும் முறியடிமா. ஒரு நேரத்துல இவன் வந்து கல்குவாரி வச்சிருப்பான் சல்மான் கான். அந்த கல்குவாரியில வந்து பார்த்தோன்னா வேலை செய்யற மேனேஜர் வந்து குவாரி சம்பந்தமான பாம்பை வந்து காசுக்கு வித்துருவான் ஒருத்தங்கிட்ட. வித்ததுனால சல்மான் தெரிய வரும். தெரிய வந்த உடனே சரி அவனை அரெஸ்ட் பண்ணா வந்து கடைசியில நம்ம மேலதான் பழி வந்து நம்மளுக்கு போய் கொல்ல போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவனை கொல்றதுக்காக சத்யராஜ் போவாங்க. இவன் போய் அவனை காப்பாத்துறதுக்காக போவான். இவன் போறான்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி ராஷ்மிகாவும் பின்னாடியே போவா. பிரெக்னெண்டா இருப்பான் அந்த நேரத்துல. ஆனா அந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. போன உடனே பார்த்தா சண்டை நாடகம், என்ன இளவனே தெரியாது, சண்டை மாதிரி ஒரு நடக்கும். போவான், குண்டு வெடிக்கும், வச்சிருவான். ராஷ்மிகா பார்த்தா பிளட் வரும். அந்த அம்மா பெரிய பணம் சொல்லியிருந்தா ஹெலிகாப்டர்ல போய் காப்பாத்துருவான். அதனால எமோஷனல் சீன் வரணுமே அப்படின்றதுக்காக இவர் ஒரு பக்கம் போயிடுவாரு. கேஸுக்கு போய் இந்த தலைமுறை ஆயிடுவாரு. இந்த அம்மா ஹாஸ்பிட்டல பாத்துக்கோம். கூட வேலை செய்யறோம், குத்து வாங்கின விஷயத்த சொல்ல மாட்டான். அந்த அம்மா உயிருக்கு போராட்டி இருக்கோம். கடைசியில மண்டையை போட்டதுக்கு அப்புறம் தான் தகவல் சொன்னோம், பொண்டாட்டி போயிடுச்சு சார். ராஷ்மிகா செத்துருவா. ஆமா பூச்சி அவள்தான். அதோட படம் அதுக்கு மேல ஹீரோயின் எதிர்பார்க்க கூடாது. வந்துருவான். வந்து பார்த்தா ஆர்கன் டொனேட் பண்ணுவாங்க. ஒரு 3 பேர் பண்ணுவாங்க. அப்ப ஒரு ஃபீலிங்கா சரகச்சின்னு ஒரு 6 நிமிஷம் பாட்டு ஓடும். நான் என்ன பண்ணுவேன் இனிமே, என் பொண்டாட்டி நல்லா கவனிச்சிருக்கணும், அதுக்கு ஒரு பாட்டு. ஐயோ வச்சிட்டானுடா அப்படின்னு. சரி ஒன்னும் வருத்தப்படாத மேனேஜரு. சரி என் பொண்டாட்டியோட ஆர்கன்லாம் எங்க குத்திரீங்கன்னு சொல்லுங்க, நான் போய் பாக்குறேன்னு ஹாஸ்பிட்டல கேட்பான். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு. இல்ல சீக்கிரட்டா நான் வச்சுக்கிறேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் அவன் தேடி போவான். பாம்பேக்கு போவான், வெள்ளங்கிற ஏரியாவுக்கு போயிடுவான். அப்புறம் அந்த ஆர்கன் டொனேட் பண்ண 3 பேருக்கும் 3 விதமான பிரச்சனை இருக்கும். அந்த 3 விதமான பிரச்சனையை அவன் எப்படி தீர்க்கிறான். அப்புறம் வந்து பார்த்தா ஒரு கட்டத்துல சத்யராஜ் அம்மாவும் வந்து மண்டையை போட்டுருவான் அவனால எதிர்பாராத விதமா. ஆனா அதுக்கு இவன் காரணமா இருக்க மாட்டான். இவன் வண்டியில போவான், அவன் துரத்தின்னு வருவான், செத்துருவான். கேக்குதா? கேக்குது. அப்புறம் என்ன? அவ்வளவுதானா?
மூணு பேர் பிரச்சனைய 3 பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த ப்ராப்ளத்த அப்படியே சால்வ் பண்ணுவான். சத்யராஜ் வந்து என் பையன் செத்துட்டான்டா அப்படின்னுவான். அதுக்கு அவன் சொல்லலாம், அத பாருங்க 2 பேருக்குமே எதிர்பாராம நடந்த விபத்து தான். பழி வாங்கணும்னு எதிர்பார்த்தா எல்லாம் அழிஞ்சிருவான்னுவான். உன் பொண்டாட்டியோட 3 ஆர்கன் உயிர் வாழ்ந்து எனக்கு இன்னும் போட்டு தள்ளுறான்னுவான். கட்சியில் என்னன்னோ முயற்சி பண்ணி பார்த்து பிஎம்க்கு ஒரே ஒரு போன கிளைமேக்ஸுக்கு முன்னாடி செல்வகன் சார் உங்களால எனக்கு ஒரு குடச்சல் குத்துங்க பதவியை தூக்குங்கன்னுவான். கட்சியில் கிளைமேக்ஸ்ல 4 சாத் சாத்திட்டு பாட்டு போட்டு முடிச்சுக்கோங்க. அதான் என்னடா இது பண்ணிருக்கலாமே ஒரு நிமிஷம்டா. இந்த போன ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாமே. சீரியல் கூட இவ்வளவு தூரம் போவாது. நானு ஒரு ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 25 நிமிஷங்க அப்படியே நாஸ்தியா இருந்துச்சு. இவன் ட்ரெயின் ஏறுவான் ஒரு சீட்ல வந்து இப்பதான்டா ஏஆர் முருகதாஸோட ரைட்டிங்கா வருதுன்னு கொஞ்சம் நிமிர்ந்தேன். இந்த மாதிரி 3 ஸ்டோரி ஏதோ இருக்கு போலகுது, பயங்கரமா இருக்கு போல. ஏன்னா ஸ்டோரி ரைட்டிங் தானே, ஸ்கிரீன் பிளே தானே நம்பாலாம். மோசம் சீரியல் கூட ஒரு நிமிஷம் கேட்ட கதைகள தர்பார் வருது, கேம் சேஞ்சர் வருது, சீமராஜா வருது, புரியலடா. என்னடா இது ப்ரோ? எல்லாத்துலயும் ஒரு ரெஸ்பான்ஸ் ப்ரோ, எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. நான் ஒரு சீன் சொல்றேன், யாரா கண்டுபிடிச்சு அப்படியே சொல்லுங்க. என்ன பண்ணுவான், ஒரு கல்யாணம் ஒண்ணு நடக்கும். சத்யராஜ் ஆளுங்க இவனை வந்து போட்டு தர முடிவு பண்ணிட்டு இருவாங்க. கல்யாணத்துல இருந்து கிளம்பும் போது பாட்டி என்ஜாய் பண்ணிட்டு பாடி காட்டி விட்டுட்டு ராஸ்மியோட வந்து கிளம்பும். இவளுக்கு தெரியும், இவளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இவனை போட வரான்னு ஆட்கள்லாம் வரட்டு வேணுவான். அவன் வேணான்னுவான். இவன் தனியா கிளம்பும்போது போன்ல அப்படியே 2 பேர் பேசிட்டே வரும்போது இவ போன்ல வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருவா, இவங்க பாடி காட்டுல அது மாதிரி உயிருக்கு ஆபத்து இருக்குது, அவரை வந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துல போகும்போது ரயில்வே ட்ராக் ஒண்ணு வரும். ரயில்வே ட்ராக் உடனே அவன் நிப்பான். அதுக்கு முன்னாடி அவ கொஞ்சம் அப்படின்னு படிச்சுவா. ஒரு பத்தினாப்பத்துக்கு அவருக்கு சத்தம் கேட்க கூடாதுன்னு சண்டை போடுவார். என் பொண்டாட்டி தூங்கினுக்கிறா, யாரு என்கிட்டே வாடா. எங்க வந்து இல்ல எனக்கு ரயில் அட்டாக் எதுவும் சந்தேகம் வரல. இல்ல காருக்குள்ள தூங்குறத தெரியாம ஒரு சண்டை போடுறதுனா அதை நம்ம பண்ண இதுதான். எங்க நாங்க இல்ல முருகதாஸ் எப்படி தருவா? இல்ல துப்பாக்கி கத்தில இருந்து சுட்டதானே எடுப்பேன், நான் ஜில்லால இருந்து சொல்றேன் பாரு. அதான் அங்க திரும்ப ஓடுறேன். இன்னொரு அவருமா அதுல கார்ல இறங்கணும்னா அண்ணன் ஒரு ரியாக்ஷன் காட்டுவார் பாரு, வாய் மேல விரல வச்சு தூங்குறான்னு ஒரு ரியாக்ஷன் அப்படியே அதையும் பண்றான். அப்படியே பண்ணுவான். அரே பாய் சாரே அதான் இந்திக்காரன் பீடா போட்டிருக்கானே, என்ன பண்ணிருக்கு பாரு. இல்ல எனக்கு இதுல இருந்து ஒண்ணு புரியுது. முருகதாஸ் என்ன தெரியுமா? சார நான் ஒண்ணு பண்றேன், அந்த நீங்க வாழ்க்கையிலே மறக்க மாட்டீங்க. அதான் ஆனா இல்ல சல்லு போய் பாத்துருப்பானு என்னன்னு தெரியல. அவன் உஷார நம்பால ஏன் தர முருகதாஸ் குறுக்கால திடீர்னு கேம் சேஞ்சர் வருது, இல்ல அதுக்கு எடுத்தாதான் என்னது தர்பார் வருது, இதான் ஜில்லா போட எல்லா பத்தியும் போட்டடி. ரமணா பட சீன் கூட ஏதோ ஒண்ணு கேட்ட மாதிரி இருந்தது. நீங்க எம்புரான் படம் கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஜில்லாவை எடுத்து வச்சிருப்பான். அண்ணனும் மோகனால சண்டை போடுறத ஜில்லா கிளைமேக்ஸ். இவன் என்னடா ஜில்லா நடுவுல இருந்து உருவி இருக்கிறான், எல்லாம் ஜில்லால இருந்து உருவுறானுங்கடா. நல்லா இருக்கு கேக்க. இல்ல நதிரியா வழக்கமா நான் அதான் மத்த படத்துல இருந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இப்ப நம்ம படத்துல இருந்து எல்லாம் உருவுறானுங்க. நல்லாதான் இருக்கு. நம்ம படத்துல கம்ப்ளைண்ட் இருந்தாலும் படம் நல்லா இருக்கும். இல்ல இப்பெல்லாம் எல்லா படத்துக்கும் கம்ப்ளைண்ட், புரியுதா? எவன் இப்ப ஒழுங்கா எடுக்கிறான்? மாமே அது அலெக்ஸ் சல்லுபாய் படத்துக்குலாம் ஒரு 10 வருஷமாவே லாஸ்ட் ஒரு 10 வருஷம் 5 வருஷமாவே கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட எடுத்த இடமும் கேம் சேஞ்சர் கிளைமேக்ஸ் எடுத்த இடமும் ஒரே இடம். அவன் வந்து தேர்தல் செட்டா, இவன் வந்து ஹாஸ்பிட்டல் செட்டா போட்டு. ஒரு நிமிஷம், இல்ல 2 பேரும் ஒரே இடத்துல வச்சீங்களா? ஒரே மாதிரி போய் அங்க போய் உட்காரு, அப்புறம் கூப்பிடுறோம். போகுமாற ஒரு 10 வருஷம் போட்டோம். சிக்கேந்தர் பிரிண்ட் வந்து கூட பார்க்க அதெல்லாம் இருக்கு. மதுராசி எப்படியா இருக்கும்? அவனுக்கு பாயத்துல இருக்கானுங்க, அவனுல போய் நீ கிண்டல் பண்ணிக்கிறியா? வரட்டா ஏதாவது தெரியல, நல்லா தான் இருக்கும். மதராசி ஒன் நைட் ஸ்டோரி பாப்போம், நல்லா தான் இருக்கும். ஒன் நைட் ஸ்டோரியா? ஆமா, ஒரு ராத்திரில நடக்கிற கதை மாதிரி தான் அது. இந்த இந்த வீரதீர சூரன் மேக்ஸ் அந்த மாதிரி. ஆனா எனக்கு அதெல்லாம் வேற சூப்பரா இருக்கும். கைதி 3 நல்லா இருக்கும். நான் பார்த்ததுல அந்த ஒன் நைட் ஸ்டோரியில இந்த 3 படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கைதி ஓகே, அதான் மேக்ஸ் சூப்பரா இருக்கும். வீரதீர ப்ளூ சட்டை மாறனே வீரதீர சூரனுக்கு பாசிட்டிவ் தான் கொடுத்து வச்சிருக்கான். நான் தியேட்டர்ல 2வது ஷோ பார்த்தேன்டா, வேற மாதிரி ஓபனிங்.
அலெக்ஸ் ப்ரோ, இப்ப நம்ம ஜனநாயக நார்த் ரிலீஸ் பண்றாங்க மல்டிபிளெக்ஸ், பொலிட்டிக்கல் கண்ணா அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா கிளிக் ஆகும், கண்டிப்பா ஆகும். மினிமம் இல்ல 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 மினிமம் 100 வரும். ஏன்னு கேட்டா கோட்டே வேற 1000 ஸ்கிரீன் தான் ரிலீஸ் பண்ணான். 25 crores கிட்ட வந்துட்டு போச்சு. அலெக்ஸ் அது எப்படியோ நேஷனல் பாலிடிக்ஸும் பேசியிருப்பாங்க, சும்மா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மட்டும் பேசியிருக்க மாட்டாங்க. பாப்போம். இல்லடா ஒரு நிமிஷம், இல்ல ஒன்னு லீக் ஆச்சு, சொல்லாம வேணாமான்னு தெரியல. இல்ல அது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தளபதி இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. 2031 வரைக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஐடி கார்டு மாதிரி. அந்த கார்டுல விஜயோட பேரு கதிர்னு இருந்தது. ஓகே, ஐயா இது பைரவா படம். அதான் அது பைரவா படம். ஆனா 31 எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. இதையும் நம்பி என்கிட்ட ஒருத்தன் கேட்கறான். நான் யோசிக்கிறேன், இல்ல பழைய போட்டோ இது கதிரு யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. இதுல இன்னொன்னு இன்கம் டாக்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் தான் இந்த படத்துக்கும்? சார் நீ எதை வேணாலும் எத்து குத்து திங்கிறதுக்கு நாங்கன்னா அஜித் ஃபேன் நினைச்சுக்கிறியா? அந்த ஆள் வரலாட்டினா கூட எந்த படத்துல வந்த சீனுன்னு கரெக்டா சொல்ற அனில். வாட் த பாயிண்ட் யுவர் ஆனர். அப்ப நான் இப்ப ஒரு சீன் சொல்றேன், அதை கண்டுபிடிக்கணும். ஒரு கண்டெய்னர்ல வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பொண்ணுங்க எல்லாம் கடத்திட்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு வந்துட்டு வில்லனுங்க கேங் வந்து ட்ரை பண்றானுங்க. அந்த இடத்துல அந்த இடத்துல ஹீரோ போயிட்டு அதான் காப்பாத்துறாரு. என்ன படம்? வேதாளம். வேலாயுதமா? அதான் வேதாளமா தான். என்னைக்குமே இல்ல, இதே மாதிரி நிறைய கதை சிங்கம். என்ன இருந்தாலும் தெரியும் ஒரே கதை. ஃபர்ஸ்ட் வேதாளம் வந்துச்சு, சாரி வேலாயுதம் வந்துச்சு. என்னது? என்னையா இருந்தாலும் தெரியும் ஒரே கதை தான். அப்படி பார்த்தா டேய் எருமா, எல்லாத்துக்கும் விதை போட்டது கமல் தான்டா. உண்மைதான், அவன் தான் வேட்டையாடு விளையாடுல பண்ணி விட்டு போனான். வேட்டையாடு விளையாடு சத்துருன்னு எத்தனையோ படங்குதுடா. அதான் சொல்றேன், இதுல கோட்டு கதை கூட ஏதோ ஒரு விஜயகாந்த் படம் கதை நானுங்க அதை போய் அவனும் பார்க்க கூட இல்லை. அதான் ஆனா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எல்லாம் ஜெமினி மேன் ஊருக்குள்ள சுத்தி இருந்தோம். சோடி ஜெமினி மேன். அதான் ஆனா இப்ப அந்த விஜயகாந்த் கதையே இருந்தாலும் அது மாத்தி எடுத்துட்டாங்க. அதான் கடைசியில ஒரு பையன் வர மாதிரி. என்ன சொன்ன? நான் ஏதாவது ஜனநாயகம் வந்து நாட்டுல பிக்கப் நான் எக்ஸ்பெக்ட் கமர்ஷியல் சொன்னால. இல்லடா அது போற, இனிமே சினிமான்றது என்டர்டைன்மெண்ட்ன்றது இது விஜய்க்கு ஒருத்தன் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அதான் ஏன்னா இப்ப நம்ம ஆளு கத்தி படத்திலேயே வந்துட்டு கமர்ஷியலா கொண்டு போனால்தான் இன்னைக்கு வரைக்கும் செலிப்ரேட் பண்றான். வெறும் ஜீவானந்த கதையை எடுத்து வச்சிருந்தா வேற 2 அவார்டு கொடுத்தோமா தூக்கி செல்ஃப்ல வச்சேன்னு அதை குப்பை தொட்டில தூக்கி போட்டு போயிட்டே இருப்பானுங்க. இந்த கடைசி விவசாயி, அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் போடல, இது சூரிய போட்டுறதுக்கு எவனாவது இதெல்லாம் சூரிய போட்டு கூட பரவாயில்ல. ஏதோ இந்த ஜெய்பீம்ல எப்பனா தட்டு தூக்கின்னு வருவானுங்க, சாரே ஜாதி இல்லை என்றால் இதை பாருங்கள்னு. ஆனா எவனாவது செலிப்ரேட் பண்றானா? செலிப்ரேட்னா என்னைக்குமே எல்லாமே இருக்கணும், மாஸ் சீன்ஸ், கதை இன்ட்ரெஸ்டிங்கா போகணும். அது ஒண்ணு. இன்னொன்னு பாபி டியோல் இருக்கா அங்கிட்டு. பாபி டியோல், கௌதம் வாசுதேவ் மேனன், அப்புறம் இந்த பிரகாஷ் ராஜ், 3 பேர். அப்புறம் இந்த கைதி படத்துல போலீஸ் பண்ணாரு, அவனும் இருக்கான். நரேன் இவன் போக்கிரி போலீஸ் நினைச்சு நெப்போலியமா தான். உன்னை கொலை பண்ணா விட மாட்டேன் போலீஸ் சீடியோ போட்டு பாரு. கமர்ஷியல் தான்டா. ஏன்னா எங்களை பார்த்தாக்க இதான் ஊரே ஏமாத்துற மாதிரி இருக்குது. கண்டென்ட் படம் சொல்லிட்டு வேட்டை நிறுத்தி வைக்கிற மாதிரி. ஒரு பாட்டுக்கு 1000 பேர் வச்சு ஆடி இருக்காரு டான்ஸ் விஜய். அதான் இது வந்துட்டு கேரனுங்க. அதான் நம்ம கிட்ட வந்துட்டு கிளாஸ் எடுக்குது. நீ கேக்குற கேள்வியில ஆனா இதுல அனிருத் எல்லாம் இருக்கறனால ரொம்ப பிளஸ் பாயிண்ட். ஆமா, அதனால தெரிஞ்சு நான் நம்ப இந்த படம் அதர் ஸ்டேட்ஸ்ல பிச்சிக்கிட்டு போகுது. ப்ரோ அந்த பூஜை வீடியோக்கே வந்து பிஜிஎம்ல அதெல்லாம் சாம்பிள் இனிமேதான் இருக்கு. அதுவும் லாஸ்ட் படம்ன்றதுனால உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும் போடுறதுக்கு. கேத்த மாதிரி நாட்டுல ப்ரொமோஷன் பண்ணணும் ப்ரோ. ப்ரொமோஷன்லாம் வேணாம் ப்ரோ, பாட்டு பிக் பண்ணணும் ப்ரோ. இங்க வேணாம் ப்ரோ, தமிழ்நாட்டுலலாம் இல்ல. இது நார்மலாவே ப்ரோமோட் ஆயிடும் கேட்டேன்.
இல்ல என்னை கேட்டா இந்த அரபிக் கூத்து பீட் பண்ற மாதிரி ஒரு பாட்டு வேணும் ப்ரோ. ரெக்கார்ட்ஸ்லயும் சரி, அந்த பாட்டோட ஸ்டாண்டர்ட்லயும் சரி. அந்த டைம்ல இருந்து இது இருந்தாலே பண்ணணும். போதும். வெயிட் ஆல் ஓவர் பண்ணுவோம். இந்தியா ம்ஹும். நல்ல வைபிள் பாட்டு இருந்தா போதும். அரபிக் குத்து வெயிட் பண்ணலாம் எனக்கு தேவையே கிடையாது. நல்ல பாட்டு எல்லாமே நல்ல ஆல்பம் இருந்தா போதும். அலெக்ஸ் ப்ரோ, ஏன்னா திரும்பி விஜய் பூஜா ஐடி அது ஹிந்தி காம்பினேஷன், அனிருத் மல்டிப்ளெக்ஸ் இது மியூசிக். 8 வீக்ஸ் நமக்கு அந்த மாதிரியா ஹிந்தி அவங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் மட்டுமா? புரியல. ஓடிடி ரிலீஸ் வருது இல்ல 8 இல்ல வீக்ஸ்க்கு இல்ல அப்புறம், இது 8 இல்ல வீக்ஸ் இல்ல இது நம்மளுக்கும் வந்துட்டு வருமா சலார் அவங்களுக்கு மாதிரி மட்டுமா? சலார் மாதிரி பண்ணிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஜனநாயகன் வந்துட்டு ஓடிடியில் அமேசான் பிரைம்ல வந்துடும். அதாவது சவுத் இந்தியால. நார்த் இந்தியா மட்டும்தான் வந்துட்டு ஹிந்தியில வந்துட்டு 2 மாசம் கழிச்சு வரும். இப்ப ஓகே படம் ஓகே. வந்துட்டு என்ன ஜனவரி 1 ரிலீஸா மார்ச் கங்குவா அதான் விட்டான் மார்ச் சொத்த. மாசம். இப்ப அமேசான் கிட்ட வேற என்ன மாஸ்டர் புரியல என்னது? இதா? மாஸ்டர். ஆமா அமேசான் பிரைம்ல மாஸ்டர் இருக்குது, வாரிசு இருக்குது, வேற என்னது டிகில் ப்ரோ. பிகில் இருக்கு. அதான் நிறைய அதான் திகில் பழைய அவங்க படம் தெரியல. எல்லாமே இது பண்ணிருக்கேன். அமேசான் பிரைம் போறதே ஒரு நல்ல இதுதான். போட்டோம் இதெல்லாம். ஓகே, இந்த வாட்டி ரெக்கார்டு தனியா வைக்க போறார். மாஸ்டர் பிகில் எவ்வளவு ப்ரோ போச்சு? எந்த ரேட்டுக்கு போச்சு? ரேட்லாம் அப்ப எப்பறம் ஞாபகம் இருக்கும். ஃப்ரீ பிசினஸ் ஓவரால் தான் இது இருக்கும். அந்த அப்பெல்லாம் ஒரு 30 20 தானே இருக்கும் அப்போ. கோவிட் எல்லாம் முன்னாடி கரெக்டு. வந்து பாப்போம். மாஸ்டரே 100 கோடி கேட்டாங்க ப்ரோ. நீ வேற ஓடிடில கேட்ட ஆனா கொடுக்கல. லாக்டவுன்ல லலித் இன்டர்வியூல கூட எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஆமா அவன் 100 பவர் கோடி ஸ்டார் கேட்டு வச்சு ஏதோ கொடுக்கல. ஒரு இன்டர்வியூல தந்தானு கோமாளிங்க. ஏதோ சாட்டைன்னு அதான் ஒருத்தன் கூட இவனும் பார்க்க மாட்டானுங்க. ஏன்டா ப்ரோ அதை விடு ப்ரோ. இல்ல இவனை கலாய் கூட எனக்கும் தோண மாட்டுது. டெம்போலாம் வச்சு கடத்திருக்காங்க. யாரும் பெருசா கூட கண்டுக்கல ப்ரோ. டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம்யா. பாவம் யூடியூப்ல போய் எத்தனை வீடியோ ப்ரமோஷன் வீடியோ போட்டாங்க. ஒண்ணும் இல்ல இதுல எனக்குமே சீரியஸா திட்டுறவன கூட லைட்டா பார்த்தா எரிச்சலா இருக்கும். இல்ல வந்துட்டு கலாய்க்கிறவனை பார்த்தா கூட எரிச்சலா இருக்கும். இவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரிய மாட்டுது. 32 பல்லு மட்டும் தான் தெரியுது. அவன் பாட்டுக்கு இல்சனே உக்காந்துக்கிறான். என்ன பேசுறான் கூட புரிய மாட்டுது. அவனை எடுத்துன்னு வந்து மிரட்டுறதுக்கு உக்காந்துக்கிறானுங்க இவனுங்க வேற. அடுத்து ஒரு பைத்தியம் வந்ததுங்க ப்ரோ. ப்ரோ ஜிபியூ ட்ரெய்லர் டேட் என்ன? என்ன ஜிபியூ கேட்டோன்னே ஜிபியூ? நான் இப்ப அமைதியாயிருங்களா? ஸ்பீக்கர் மான்ஸ்டர் அக்செப்ட் பண்ணிட்டு வர ஜிபியூன்னு எனக்கு கேட்டதே தெரியல. முடியாது. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இன்னைக்கு பீஸ்ட் பிடிஎஸ் வரும்போது அங்க பிடிஎஸ் போட்டோ ஜிபியூ போட்டாங்க. சில பேர் நீங்க பாக்கல, வேணா மைத்திரில போய் பாரு. ஆமாடா, அது யாருமே கண்டு கூட இல்ல. நீ சொல்லிதான் கண்டு எனக்கு கூட இல்ல. தெரியும் அது இதான் பாவம் ப்ரோ. நீ என்ன சீக்ரெட் ஆமியான்னு? ஆமால. ஆனா உண்மைடா. தெரியாதவங்களுக்கு அதான் இல்ல நீதான் நான் சொல்லிதான் எல்லாருக்கும் தெரிய தெரிஞ்சுப்பேன். அதான் வச்சிருக்கிற. நான் தான் சொல்றேன். அதான் போய் மைத்திரி பாருங்க அப்படி. சத்தியமா சொல்றேன். அப்படி ஒண்ணு கீழே இல்ல நான் இல்ல தெரியாது ப்ரோ. அடிக்கடி தமிழக வெற்றிகளை ஹேஷ்டாக்ல போய் செக் பண்ணுப்பேன். ஏதாவது அரசியல் நடக்குதா, இது இது ஏதாவது ஏதாவது ஒரு ஃபன்னா ஏதாவது போதான்னு பார்த்து நிப்பேன். இந்த இதுதான் போயிடுச்சு. அதான் நார்மலா ஹெல்ப் பண்றது. ப்ரோ கேக்கல. அந்த சாரே பக்காச்சு கேக்குதா? அதான் இல்ல வெறும் நார்மலா பொலிட்டிக்கல் இதுதான் போயிடுது. நேற்று அடிச்சது தான். இன்னைக்கு ஏதோ பெருசா கண்டென்ட் கொடுக்கல. ஏதோ புறாலாம் கொடுத்துட்டு போனாரு. திரும்ப ஏதாவது வேற ஏதாவது ஒன்று ஊட்டி விட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா போஸ்ட் போட மாட்டாரு. ப்ரோ அதான் ஏதோ ரோட்ல மீட்டிங் போட்டுக்கிறாங்களா பாத்தியா? என்ன பாஸ் ஏதாவது எங்க தெரியல. ஹரிஷ் மீட்டிங் ப்ரோல போடுறாங்களா? போட்டுருந்தோம். கண்டென்ட் ஆகல. அதான் பெருசா இதெல்லாம் இது மெயின் ரோட்லயே போட்டு இது முஸ்லிம் இது இருக்குதுல்ல இப்தாரா, அந்த இதுக்கோ போட்டு ரோட்ல போட்டுருக்காங்க. ஆனா இந்த ஐபிஎல் அப்படியே ரிவர்ஸ்ல அதெல்லாம் போகுது. அவள்தான் நான் மேல பாக்காதீங்கடா. போறான். இல்ல எப்பவுமே ஹாண்டைஸா இருக்க நம்மளும் சரி, பங்காளிகளும் சரி, நம்ம கீழே இருக்கோம். ஆனா பங்காளி மேல நம்ம எவ்வளவு பாசம் பாரு. நம்ம விட்டு போக மாட்டான். ஏன் ப்ரோ கேக்குதா? ஓ என்னடா இத பக்கா இருக்கு அலெக்ஸ். அக்செப்டே ஆகல. கேக்குதா? கேக்குது. அலெக்ஸ் ப்ரோ டிஎம் பண்ணிக்கிறேன் பாரு.
ஆனா அலெக்ஸ் ப்ரோ நான் ஒன்னே சொல்றேன், பீஸ்ட் மட்டும் இஃப் பாசிட்டிவா வந்திருந்தா 400 டச் ஆயிட்டு இருக்கும். KG4 கிளாஷ் இருந்தும் பாசிட்டிவா இருந்தா. ஏன் ப்ரோ கேக்குதா? கேக்குது. ஒரு ஸ்பீக்கர் கேக்குது அக்செப்ட் ப்ரோ. பண்ணும்போது ஒன்னொன்னா தூக்கிடுது இருக்கட்டும். அதான் ஐபிஎல்லாம் சனிக்கிழமை பேசலாம். அதுக்கப்புறம் அதான் இதை பத்தி பேசிய கண்டென்ட். என்ன அலெக்ஸ் ஃபைனலா இந்தியில ஃபர்ஸ்ட் டைம் இது எப்படின்னா தான் லெவல்ல கடைசி லெவல்ல இருக்கிறோம் கேம்ல. ஆனா இப்பதான் ஜெட் பேக் கிடைக்குது, நட்டு டூல்ஸ் எல்லாமே ஜிடில கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்குது. லைஃப் ஒண்ணுதாங்க இது. சாகுமோ சங்கரான்ற மாதிரி பாத்துக்கலாம். அதான் ஃபுல் பவரை காட்டிட்டு சார் நல்ல வேலை இப்பயாவது பண்ண. எனக்கு சத்தியமா இப்பயாவது பண்ணான்னு எனக்கு இது. ஆனா கிளிக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய்க்கு அங்க வந்துட்டு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, ஃபேன் பேஸ் இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப ரீசெண்டா நிறைய இந்த நியூஸ்ல வர ஆரம்பிச்சிச்சு. சோ அவங்க வந்து ஜென்ரலாவே யாருன்னு தெரிஞ்சிடும் தளபதி விஜய் அப்படின்றோம். ஃபர்ஸ்ட் அதான் இல்ல இது டாக் ஆஃப் தி டவுன் வேர்ட் ஆஃப் மவுத் தான். இன்னொன்னு இதான் நம்ம எடுக்கிறது கமர்ஷியல் விஜய் தளபதி. ஆமா இதுல நம்ம எடுக்கிறது கமர்ஷியல் படம். அனிருத் பாட்டு ஏதாவது நல்லா பெருசா கிளிக் ஆயிடுச்சுன்னா அதுவும் ஹிந்தில பரவிடும். ஒரு ஸ்டெப் ஏத்துப்போமே, ஒரு தளபதி ஸ்டெப் ஒண்ணு இல்ல. அதான் இல்ல இப்போ ஒரு தளபதி ஸ்டெப் ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா இந்தியா லெவல்ல ரீல்ஸ் போடுவானுங்க. அதான் விஜய். இது மத்தவங்களுக்கும் இதுக்கும் என்ன அதான் வித்தியாசம். அதான் அப்படி போடுவோம். அப்படி போகும்போது அவனுக்கு கரெக்டா படம் ரிலீஸ் அப்போ எங்க அக்கா தமிழ்ச்சி வரும். விஜய் அவர்கள் தன் திரைப்படத்தை இந்தியிலிருந்து இல்ல சேனல்ல மாத்தி விட்டுப்பாங்க. ஆனா இல்ல இது பரவாயில்ல. உண்மையிலே நான் இன்னைக்கு போட்டேன். அதான் ஜனநாயகுடு ஜனநாயகன் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்னு போட்டேன். அப்படிதான் உண்மையிலே அந்த பேட்டர்ன் இது வரும். அப்படிதான் ரிலீஸ் ஆகும். ஆனா ஒரு சில மூதேவி என் கமெண்ட்ல வந்து ஹிந்தி எதிர்க்கிறீங்க டிவிக்கே என்ன வேலை இதுங்கதான். டேய் ஹிந்தி திணிப்புக்கும் இதான் புரியல எனக்கு. அதான் ஹிந்தி திணிப்புக்கும் சினிமால டப்பிங் பண்றதுக்கும் வித்தியாசம். ஆனா இதுல இல்ல அவனுங்களை திட்டி பிரயோஜனம் இல்ல. அஜித் டிபி விஷயம் தான் புரியுதா? ரிப்ளை கூட பண்ணல. யோசிச்சு பாரு. அப்போ எனக்கு அது கூட தோண மாட்டுது. யாருக்கிட்ட வேணா பேசலாம், ஏகே டிபி வச்சுக்கிறவன்கிட்ட பேசவே கூடாது. டேய் எனக்கெல்லாம் இவனுங்களை இந்த மனநோயாளிகளை என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்குடா. டான்ஸ்னா அவனுக்கு கிட்ட கத்துக்கணுமா? ஆமா நல்லா இருக்குதுல்ல, புரியுதா? ப்ரோ அவனுங்களே கலாய்ச்சிக்கிறானுங்க ப்ரோ. இல்ல ஒண்ணு இல்ல பரமசிவம்ல ஒரு பாட்டு வரும். இல்ல இப்ப ரோட்ல போறவங்க கிட்ட கூப்பிட்டு அஜித் விஜய்க்கு டான்ஸ் சொல்லி தர போறாருன்னு சொல்லி பாரு சும்மா. சஞ்சய் தத் அந்த மாதிரி என்னங்க இந்த வார்த்தை சொன்னா. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, அலெக்ஸ் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உனக்கு சைக்கிள் வாங்க ஈஸியா இல்ல பென்ஸ் கார் வாங்க கஷ்டம்? இது ஈஸியா? சைக்கிள் தான். கீர் சைக்கிள் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ கீர் சைக்கிள் இருந்தா கூட மாசத்துல ஒரு 2 சைக்கிள் கூட நீ வாங்குவ கரெக்டா? ஆனா பென்ஸ் கார் வாங்க ஜாலியா இருக்கும். கரெக்டா? ஆமா. ஏண்டா இந்த பிஞ்ச 2 சைக்கிள் வாங்குறதுக்கு பெருமை வேற பீத்திக்கிறானுங்கடா. 2 படம் ஓடிடில வாங்கிட்டானுங்களா? யாரு? அவனுக்கு படம் 2 மாசத்துலயே 2 ஓடிடில வாங்கிட்டானுங்களா? யாரு? இவன்டா ரமேஷ் பாலாடா, அந்த புரோக்கர். அந்த என்ன படம்? விடாமுயற்சியும் ஜிபியும் ஓடிடில. நான் அது பெரிய படம் நினைச்சிருந்தேன். இப்போ பெரிய படம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஆனா மாஸ்டர் இந்த கேவலமான 2 குப்பைக்காக பென்ஸுக்காரு நான் வேற கீர் சைக்கிள்னு சொன்ன பாத்தியா? எனக்கு செருப்பால அடிக்கணும். ஓட்ட சைக்கிளை வச்சு கீர் சைக்கிள்னு பாத்தியா? அததான் சொல்றேன். நீதான் கொஞ்சம் எக்ஸஸா போட்டு சொல்லிட்ட. சைக்கிள் கூட தள்ளு வண்டி ப்ரோ. அததான் நான் எக்ஸாம்பிளுக்கு இல்ல இந்த சிஎஸ்கே ஆர்சிபில சொல்லுவான், டேய் நீங்க குருசாமியாவ போறீங்கடா அந்த மாதிரி இது. அவங்களை கூட்டி சொன்னதான். இல்ல நான் அதனாலதான் வந்து கார் கூட கம்பேர் பண்ணல. மாருதி கார், ஸ்விஃப்ட் கார் கூட சொல்ல. சைக்கிளுக்கு போனதே அதான். சோ சைக்கிளுக்கும் பென்ஸ் காருக்கும் வித்தியாசம். சைக்கிளோட இன்னும் தள்ளுவண்டிக்கு போயிருக்கு. அதுக்கு 4 வீல் இருக்கு. ஆமா. உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி.
2 சைக்கிள வாங்குனதுக்கு பெருமை இல்ல 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 நான் அதான் திரும்பவும் சொன்னேன். ஒரு ஃப்ரெண்டு இருக்கு அஜித் ஃபேன், அது யாரும் சொல்ல விரும்பல. அவன்கிட்ட பேசினும் போது நான் சும்மா கேட்டேன், ஏன்டா ஜிபியும் நாசமா போயிட்ட என்னடா பண்ணுன்னு கேட்டேன். என்ன பண்ண, அடுத்த வேற படம் வரும் அது இது பண்ண வேண்டியதானு சொல்லியிருந்தானா. அதுக்கு நான் ஒண்ணு கேட்டேன், வழக்கமா வருஷத்துக்கு ஒரு படம் தான்டா ஃபிளாப் ஆகும், யாருக்காவது 2 படம் வருஷத்துக்கு ஃபிளாப் ஆனா சிம்மலியாடா கேட்டேன். அதுக்கு என்னடா பண்றது, ஆதிக்லாம் நம்ம இல்லடா. அவன் ஓப்பனா சொன்னான் ஆதிக் ஏன்னா என்ன பண்றது. ஆனா அவன் பெருசா நம்பினது யார் தெரியுமா, மான்ஸ்டர். சத்தியமா ஜிவி பெருசா நம்பினான். அதுவும் இதுல ஹைலைட் என்னன்னா, ஜிவி அஜித் ஃபேன் மாதிரி என்கிட்ட வந்து சொன்னான், சரி பாட்டு வரட்டும். நான் எதுவுமே பேசல, எதுக்குதான் சரி பாட்டு வரட்டும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அவன் வாய் அதிகமா விட்டானா பாட்டு நல்லா போட மாட்டான், கொஞ்சம் வாய் கம்மியா விட்டா பாட்டு செம்மையா போட்டு விட்டுறான். நம்மளுக்கே கம்மியா தான் பேசியிருப்பான். அவன் கேப்டன் மில்லருக்குலாம் எரிமலை தெரிக்குது டெவில் பறக்குதுன்னா நல்லா பறந்துன்னு போயிடுச்சு. அதான் அதே மாதிரி இதுக்கும் தனியா வந்தா தலைமட்ட உருளுவாதான ப்ரோ. அதான் கில்லர் கேப்டன் மில்லர் அந்த மாதிரி. நான் கெஸ் பண்ணல அலெக்ஸ் அடிக்க விட்டு ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்கா? டேய் அவன் இதே மாதிரிதான் மில்லர்ல பிரஸ் மீட்ல ஒரு டயலாக் விட்டான், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா கடைசியில பார்த்த இல்ல அமைதியா போட்ட வீர தீர சூரன் கூட ஓகே. அதான் இதுல என்ன போட்டாங்க கேப்டன் மில்லர்ல இதே மாதிரி டயலாக் விட்டான், அப்புறம் என்ன ஆச்சுன்னு நல்லா தெரிஞ்சது. ஆனா உண்மையில பரவாயில்ல ப்ரோ, அவன் வாய் விட பரவாயில்ல. அத போய் கேஜிஎஃப் ஓட கம்பேர் பண்ணாங்க தமிழ் சினிமா கேஜிஎஃப்னு. அது இல்ல இப்ப விடாமுயற்சி கூட தான் லியோ கூட கம்பேர் பண்ணானுங்க, என்னாச்சு? ஆனா இல்ல அதுக்கு லாஜிக்கா ஒண்ணு சொன்னானுங்க பாத்தியா, நீயும் வந்துட்டு ஹாலிவுட் ஒன்லைன் எடுத்து பண்ற, நானும் பண்றேன். தூங்கவனம் கூட தான் ஹாலிவுட் ஒன்லைன் எடுத்து பண்ணான். அந்த மாதிரி தானே நீயும். தூங்கவனம் நல்லா ஓரளவு பரவாயில்ல. மன நோயாளியா இருக்கானுங்கடா, கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கானுங்கடா வர வர. தம்பி அது இருந்தாதானே ப்ரோ இல்ல இந்த எப்படி தெரியுமா, எதிர்க்கிற பேசுறவங்க கிட்ட எப்படின்னா, இப்ப திமுக காரனா இருந்தா பாக்கெட்டை செக் பண்ணி பாக்கணும், ஏன்னா எதுக்குன்னு தெரியும். 200 நோட்டு இருக்கலாம். அதான் இதுவே வந்துட்டு அதான் இல்ல அஜித் ஃபேனா இருந்தா நீ பேசவே கூடாது. ரஜினி ஃபேனா இருந்தா அவன் காலில் ஏதாவது சங்கிலி கட்டிக்குதான்னு பாக்கணும். திறந்து இருந்தா நீ பக்கத்துல கூட இருக்கக்கூடாது அவங்கிட்ட. உண்மையிலே சொல்றேன், சங்கிலி அவுத்து விட்டு இருந்தா அவன் இருக்கவே கூடாது. அஜித் ஃபேனா இருந்தா ஒண்ணு பாக்கணும், கரெக்டா சொல்லு. ஏகே ஃபேனா இருந்தா என்ன பாக்கணும், லாஸ்டா அவனுக்கு ஏதாவது அப்டேட் வந்துக்குதான்னு பாக்கணும். அப்டேட் வரும்போது தான் ரொம்ப போடுவாங்க, அப்டேட் வரலாம் உண்மையா ஒத்துப்பானுங்க. வாயில பீடா போட்டுருக்கானா பாக்கணும். இல்ல வடக்கான்லாம் தியேட்டர் வெளில வந்து நின்னா ரஜினி ஃபேனா இருந்தா பேசும்போது கோமையை நாத்தம் அடிக்கும் வாயில. அது வந்தாலே நாத்தம் அடிக்கும். எனக்கு டவுட், இல்ல அவன்கிட்ட நீ என்ன லிப் லாக் அடிக்க போற, பக்கத்துல உட்காந்து பேசுறதுக்கு தூரம் தானே உட்காந்து பேச போறோம். அவனுக்கு அடிக்காம இருந்தா ஒரு டவுட், உண்மையிலே டிஎம்கே எல்லாம் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாவது 400 எல்லாம் கொடுக்குறாங்களா, ஏதாவது கிரவுண்ட்ல ஏதாவது 200 இல்ல இந்த காலத்துல 200 எல்லாம் பத்தாது. எனக்கு அதான் யோசிக்கிறேன். 400-500 கொடுத்தா கேக்குறதுக்கு நல்லா இருக்கும், அதனால அப்படிலாம் சொல்ல முடியாது. அவன் 1000 ரூபாய் கொடுத்தாலும் நம்ம 200 தான் சொல்லணும், புரியுதா? 200 தான் நல்லா இருக்கு. இல்ல 1000 ரூபாய் எல்லாம் கொடுத்தா அது முடியாது. நீ எப்படி ஃபார்மேட்ட மாத்த 200 ஃபார்மேட் ப்ரோ, இந்த கேம் சேஞ்ச படத்துல வருமே ப்ரோ, ஒரு ஓட்டுக்கு நம்ம 20,000 கேட்கலாம், அந்த மாதிரி கேட்டுடலாம். தம்பி கேம் சேஞ்சர் பாத்தீங்களா, நல்லா இருக்கீங்களா? அதுதான் நான் சொல்றேன், அந்த படத்துல அவனால கேட்கல, 20,000 கேட்கலாம். அப்படியே படத்தை பேசும்போது ஒரு சினிமா கேள்வி, எத்தனை பேர் RS பாரதியோடைய ஸ்பீச் பாத்தீங்க இன்னைக்கு? அது RS பாரதி இல்லையே, இவன் வந்து இங்க ஒரு சினிமா ஸ்டார் வச்சு காமெடி பண்ணுகிறானுங்க, அங்க என்னன்னா அரசியல் ஸ்டார் கோமாளி ஸ்டார் வச்சு காமெடி பண்ணிருக்கானுங்க. மான்ஸ்டர் ப்ரோ, உங்களுக்கு அந்த அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே உங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனது என்ன? இல்ல, நான் RS பாரதி வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்கல, அப்படியே கட்டா சின்ன வீடியோ, அந்த பிஜேபி வீடியோ. இப்போ நியூஸ்லாம் பார்த்தேன், அண்ணாமலையை மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா அண்ணாமலை மாத்துறாங்களா? மாத்த போறாங்களாம், வீட்லாம் பார்த்தேன், மாத்த போறாங்களாம். என்ன பிளான் போட்டிருக்கானுங்க தெரியுமா? செங்கோட்டையனை வந்து பிஜேபி லீடரா போட போறானுங்களாம். ஆமா, பிஜேபி லீடரா போட்டு, ஆமா போடா அண்ணாமலை போய் பிஜேபி லீடரா போட போறாங்க. என்டர்டெயின்மென்ட் எவனா வரட்டும், பிஜேபி லீடரா போட போறாங்களாம். ஏன்னா அவன் மேல கரப்ஷன்
அந்த கமிஷன் எந்த கேஸும் இல்லையா. அதனால அப்படி வச்சு உனக்கு புரியுதா? ஏன்னா அந்த அஜெண்டா வச்சு போட போறாங்களாம். அண்ட் வந்து செங்கோட்டையன் அதுல போட்டாங்கன்னா செங்கோட்டையன் கிட்ட 30-40 எம்எல்ஏ வருவாங்க அடிஷ்னலா அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து எங்க நம்ம ஆள் ஒருத்தர் அமுச்சு விட்டாரு எனக்கு இன்னைக்கு ஒருத்தர் என்னமோ லைனா போட்டுருந்தான், பெருசா போட்டுருந்தான். நம்ம பையன் தான் யாரும் அமுச்சு விட்டானுங்க, நான் அதை படிச்சேன். அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் போய் பார்த்தா எல்லா நியூஸ்ல அண்ணாமலையை மாத்திர மாதிரி தான் பேசின்னு இருக்கானுங்க. ஆமா அதான் சில பேர் போன்ட்டானுங்க தான் போட்டோம். இல்ல கேஸ் இருக்கா ப்ரோ அண்ணாமலை மேல? அண்ணாமலையே கேஸ் தான். அண்ணாமலைய கேஸ்காரங்களே நாங்க தான்டா. அண்ணாமலைய மாத்திர முடிவு. ஆமா ப்ரோ, துறைமுறை மணல்ல வந்து மச்சின பேர்ல வந்து கிடையாது ப்ரோ. அரை நிர்வாணமா நின்று அங்க சாக்கடி அடிச்சுன்னு வீட்டுக்கு வரல, அது கேஸ் போட்டாங்க. இல்ல துறை மணல் கொள்ளையில அப்படி நிப்பாட்டிட்டேன் பாத்தீங்களா? மணல் கொள்ளையில இந்த ட்ரெயின்ல இறக்குனாங்க, இந்த ஸ்டேட்ல இறக்குனாங்க, அப்படி நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் டாஸ்மாக் கூடுதல் போட்டாங்க. அது என்னாச்சு? ஐயோ அரசு பரத்துல ஆரம்பிச்சு நீ மணல் கொள்ளைக்கு வந்துட்ட. சரி நம்ம சொல்ல அப்ப வந்து துறைமுருகனு அவரோட அண்ணாமலையும் ஒட்டுக்கா இருக்காங்களா? இல்ல துரைமுருகன்லாம் நாங்கெல்லாம் மனுஷனா மட்டும் இல்ல, ஒரு ஐடியா கூட மதிக்கிறது இல்ல. ஆரியரும் திராவிடர்களும் ஒண்ணுதான் அப்படின்னு வந்து நம்ம வந்து தமிழருக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம். அதே நேரத்துல வந்து பெரியார் மாதிரி திராவிடம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவரு சொல்லிட்டே இருக்காரு, நீங்க சொல்லுமா பாஸ்? இவரு அண்ணாமலையை மாத்திர முடியுன்றது இப்ப இல்ல, நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்பயே எடுத்துருந்து இந்த ஆள் அதை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணதான் அவன் டெல்லிக்கு இது ஃபாரின் போனதெல்லாம் வந்து. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நயினார் நாகேந்திரன் வந்து கட்சியில முன்னிலை வரதுனால்தான் அந்த ஆளை வந்து பணம் கொடுத்த மாதிரி நாடாளுமன்ற எலெக்ஷன் மாட்டி விட்டதும் யாரும் நம்ம எல்லாருமே தெரியும். அந்த செங்கோட்டையனை வந்து பிஜேபி எல்லாம் சேர்க்க போறதில்ல. ஏன்னா நாளைக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் உருவாக்கும் போது செங்கோட்டையனை வச்செல்லாம் பண்ண மாட்டாங்க. நயினார் நாகேந்திரன் தான் மேக்சிமம் போறதுக்கு வாய்ப்பு. செங்கோட்டையனை வச்சு செய்ய மாட்டாங்க. நீங்க வேற இப்ப வந்து சாதி பாச்சாவில் வந்து ஊழல்ல வந்து யாரு மெத்து கஞ்சா போதை இதுலயுமே வந்து ஆட்சி கலைச்சிட மாட்டாங்க. டாஸ்மாக் ஊழல் கொண்டு இருக்காங்க, இவங்க ஆட்சி கலைச்சிடாங்கல்ல, கலைக்க மாட்டாங்க. இது மாதிரி தலைவரையும் கலைக்க மாட்டாங்க. ஆரியமு திராவிட ஒண்ணு, அறியாத வயல மண்ணு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம் இல்ல தென்பாண்டி, நீங்க ஒரு நிமிஷம், நீங்க எந்த கட்சி? வந்து நீங்க நாளைக்கு எலெக்ஷன் உங்களுக்கு ஓட்டு போடுவேன். எனக்கு நல்லது செய்யணும்னா போடுங்க, நல்லதுதான். ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேங்க. இல்ல அதுக்காக தப்பா பேசக்கூடாது. மக்களை கீழே 10 பேரு முட்டா பேர்ல இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்க. நீங்க பேசுறதா சரின்னு கேட்டு போறாங்க. உதயநிதி உதயநிதி அடுத்த முதல்ல ஒண்ணு சொல்லுவேன், அந்த முட்டா பேர் வேணா கேட்டு போறாங்க. சொல்லல, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லு என்னையா பிராண்டு? செங்கோட்டையனை வச்சு பண்ற மூவ் என்னன்னா, பார்த்த வரைக்கும் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி போடுற இது என்னன்னா, நீ வந்து இங்க கூட சேர்ந்துரு, இந்த ஃபைல்லாம் இருக்கு. சப்போஸ் எலெக்ஷன் கிட்ட அப்போ நீ கூட்டணி வைக்காம என்டிகே அது மாதிரி பண்ணிடலாம், நம்ம அலைன்ஸ் உருவாக்கலாம், பிஜேபி கழட்டி உடனே நினைச்சா செங்கோட்டையனை வச்சுதான் அடுத்த மூவே ஏடிஎம் கைப்பற்றது. அவரை வந்து பொதுச் செயலாளரா மாத்தி, ஏன்னா 2 பேரும் ஒரே கம்யூனிட்டின்னு நினைக்கிறேன், செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமியும். அதனால வந்து அதை கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி ஒரே கம்யூனிட்டியா, இல்ல செங்கோட்டையன் வந்து அந்த அண்ணாமலையும் இவரும் தான் ஒரே கம்யூனிட்டி. சாரி, அதான் சொன்னாங்க. அந்த இதுதான் இப்ப 2 இதுதான் அவங்களுக்கு சாய்ஸ். சரிங்களா? எடப்பாடி பழனிசாமி ஆனா திருடேண்டா பூரா ஒண்ணுதானே. ஸ்டாலின், செங்கோட்டையன், கொஞ்சம் பழனிசாமி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் பூராம திருடீங்க தானே. கொஞ்ச நேரம் இல்ல கண்டினியூ. செங்கோட்டையனை வந்து எக்காந்த கூட பிஜேபி எல்லாம் போட மாட்டாங்க. செங்கோட்டையனுக்கு தெரியும் பிஜேபி எவ்வளவு வீக்கு தமிழ்நாட்டன்றது. பிஜேபி வந்து
ஒரு ஒட்டுண்ணி மாதிரி தான், மத்தவங்க மேல வந்து பாஞ்சுதான். அவருக்கு இருக்கிற ஒரே ஆசை பொதுச் செயலாளர் ஆயிடணும், அதுதான் அவருக்கு ஆசை. இல்லையா நாளைக்கு ஆட்சி அமைக்கும் போது பெரிய பதவி எதிர்பார்ப்பாரு, ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்தா. அந்த மாதிரி மூளை தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் ஆடந்தே வந்து செங்கோட்டையனை வச்சுதான் முழுக்க முழுக்க ஆடுது. ஃபர்ஸ்ட் பன்னீர்செல்வத்தை வச்சு ஆடினாங்க, இப்போ வந்து செங்கோட்டையனை வச்சு பிஜேபி ஆடுது. அதனால தான் இந்த அலைன்ஸ் உருவாகுது. நாளைக்கு செங்கோட்டையனுக்கு பலமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுப்பாங்களே தவிர நயினார் நாகேந்திரன் தான் மேக்சிமம் போறதுக்கு வாய்ப்பு. சரி.